சார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய 2ஆம் கட்ட அளவு சார் அது வந்து இந்த வருட பட்ஜெட்டில் அறிவிப்பாங்க. அதை பற்றி ஆய்வுப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆய்வுப் பணிகள் முடிந்ததற்கு பிறகு அதை பற்றி முடிவு செய்வார். சார் இந்த வருவாய்த்துறையில் பட்டா மாறுதலுக்கான ஒரு செயலி வந்து தயாராகிட்டுன்னு சொன்னீங்க சார். ஏன்னா இப்போ வீட்டு மனை வாங்கினா கூட பட்டா மாறுதலுக்காக பல இடங்களில் களைய வேண்டியது இருக்குது. அந்த செயலி எப்போ செயலியை பொறுத்தவரையிலும் இப்போது பத்திரப்பதிவில் பதிவு செய்கின்ற அனைவரும் வில்லங்கம் இல்லாமல் பாக பிரிவினை இல்லாமல் முழுமையாக பத்திரப்பதிவு செய்கிற போது அவருடைய குடும்பத்தாருக்கு சேர்ந்து நேரடியாகவே இதன் மூலமாக பயன்பெறுகின்ற ஒரு ஆணையை நேற்றைய முன்தினம் முதலமைச்சருடைய ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான கடிதங்கள் அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வருகிற போது விரைவாக யாரிடத்திலும் அவர்கள் அணுகாமல் பத்திரப்பதிவு செய்தவுடன் வட்டத்தின் துணை ஆட்சியரோ மற்றவரையோ அணுக தேவையில்லை. நேரடியாகவே அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு புதிய திட்டத்தை மாற்றத்தை அதிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஏறத்தாழ 40% மக்கள் அதிலே பத்திரப்பதிவு செய்கின்றவர்களுக்கு அதன் மூலமாக முழுமையான கஷ்டம் இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் அந்த பணிகளை நிறைவேற்ற முடியும். தாவேக்கனுடைய தேர்தல் அறிக்கையிலைங்க சார் 40 ஆண்டு காலமாக வந்து புறம்போக்கில் குடியிருக்கிறவங்களுக்கு வந்து பட்டா வழங்கப்படும் சொல்லி தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருந்தாருங்க சார். அதில் வந்து பின்னணிக்கோடு இருக்கிறவங்களுக்கு உடனடியாக வந்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருந்தாங்க. பொதுவாக நத்த புறம்போக்கு வேறு இடத்திலே குடியிருப்பவர்கள் இதை ஆய்வுப் பணிகள் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். முதலமைச்சருடைய அறிவுறுத்தின் பேரில் விரைந்து பட்டாக்கள் வழங்குவதற்காக இப்போது புதிதாக ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கி வருகிறோம். முழுமையாகவே வட்டாட்சியரே எல்லா பொறுப்பையும் ஏற்று பணியாற்ற வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதை மாற்றி அமைக்கலாம் என்பது துறையின் சார்பாக முதலமைச்சர் ஒப்புதலுக்காக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அங்கே இருக்கிற ட்ரிபிள்எஸ் என்று சொல்லப்படுகிற சமுதாயத்தின் அடிப்படையில் ஓல்டேஜ் பென்ஷன், ரேஷன் கார்டு, அதே போல் கம்யூனிட்டி, அதே போல் அங்கே இருக்கின்றவர்கள் விதவை பெண்களுக்காக வழங்குகிறது அனைத்தும் செய்து கொண்டிருக்கிற நிலை இப்போது கம்ப்யூட்டர் மூலமாக ஆன்லைனில் ஏற்றப்பட்டிருக்க காரணத்தின் அடிப்படையில் அந்த வட்டாட்சியரே இதற்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பட்டாக்கள் வழங்கிய நேரத்தில் பவுண்டரி இல்லை. பல பேருக்கு இந்த இடம் சரியான முறையில் கல் நட்டப்படவில்லை. நேற்றைய முன்தினம் அந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிற போது அதற்கான நிலைகளை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் பணித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் எல்லை கோடுகள் கற்கள் பதிக்கப்படும். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதற்கு பிறகு அனைவருக்குமே இந்த பட்டா மாறுதல் செய்து வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறோம். சார் ஈரோடு மாவட்டத்தில் கைவிடப்பட்ட கல்குவாரிகள் சார் 20க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் வந்து 100 மீட்டருக்கு மேலே தோண்டின கல்குவாரிகள் வந்து கைவிடப்பட்டு இப்போ சும்மா கிடக்குது சார். இதை சுற்றி வந்து வேலி அமைக்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க சார். அந்த பக்கம் ஆடு மாடு போக முடியவில்லை. இருட்டில் ஜனங்க போனால் உள்ளே வந்துடுறாங்க சார். இதுக்கு வந்து பேரிடர் மேலாண்மை துறை வாரியத்தில் சார்பில் அந்த வேலி அமைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபென்சிங் போடுவது என்பது ஒரு புதிய திட்டம். கல்கோரி பயன்படுத்தப்பட்டவர்கள் எப்படி அதை வைத்திருக்கிறார் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அதனுடைய துறை அமைச்சர் அவர்கள் அதற்கு ஆய்வு செய்து எவ்வளவு கல்கோரி இருக்கிற இடத்தில் முள்வேலி அமைப்பதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதை மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு அரசனுடைய ஒப்புதல் பெறப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் அதை பற்றி அமல்படுத்த முடியும். கொடநாடு கொலை வழக்கு குறித்து கடந்த ஆட்சியில் வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க சார். இந்த ஆட்சியிலாவது வந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். கொடநாடு என்பது மாண்புமிகு அம்மா அவர்கள் வாழ்ந்த இடம். அதில் ஏற்பட்டிருக்கிற நிலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்பேற்ற உடனேயே எந்த பொறுப்பில் உயர் பொறுப்பில் யார் இருந்தாலும் இதிலே யார் அதிலே தவறு செய்திருந்தார் என்றால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அன்றைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே முழங்கினார். அதற்கு பிறகு அது 5 ஆண்டு காலம் உருண்டோடியதற்கு பிறகு இப்போது அந்த கேள்வியை கேட்கிறீர்கள். அதை பற்றி முதல்வர் முடிவு செய்வார்.